எனக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் இது மாரி தான் வந்தாங்க. நீட் எக்ஸாம் நடக்கிறதுக்கு காலையில வந்து அட்டெம்ப்டட் லைக் எனக்கு வந்து எக்ஸாம் எழுத வேணாம். அப்படியே எழுதினாலும் என்னால மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. தெரியுமா அப்படின்றது எனக்கு ஒரு செல்ஃப் டவுட் எனக்குள்ளயே இருக்கு அப்படின்றதுனால அவங்க சூசைட்க்கு வந்து ட்ரை பண்ணாங்க. இம்மீடியட்டா பேரண்ட்ஸ் வந்து அத எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல எடுத்துட்டு போயிட்டு, அவங்களுக்கு வந்துட்டு அந்த என்ன பண்ணணுமோ அந்த செல்ஃப் கேர் அத பண்ணிட்டு, ஆமா. ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாமே பண்ணிட்டதுக்கப்புறம், அந்த குழந்தை வந்து, "நான் பரவால்ல போய் எழுதுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அத மீறி போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்தாங்க. இப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது, தன்னால நீட் எக்ஸாம் எழுத முடியாது. அப்படியே எழுதினாலும் என்னால பாஸ் பண்ண முடியுமா? அப்படின்ட்டு எனக்கு தெரியாதுன்னு தானே அவங்க தவறான முடிவே எடுக்க போனாங்க. ஆனாலும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கப்புறம், அந்த பேரண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க, "வேணாம்மா நீ எக்ஸாம் எழுத வேணாம். விட்டுடு" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அத மீறி, "இல்ல நான் போய் எழுதிட்டு வந்துர்றேன்" அப்படின்றது அந்த குழந்தையோட கான்ஃபிடன்ஸ் கிடையவே கிடையாது. அப்பா, அம்மா என்ன நினைப்பாங்க? அப்பா, அம்மாக்காக என்ன நம்ப அ அவங்க வந்து நான் ஒரு வேள வந்து எழுதலன்னா, அவங்க டிப்ரஷன்ல போயிடுவாங்க. டிப்ரஸ் ஸ்டேட்குள்ள போயிடுவாங்க. அப்படின்ற மாரி இந்த குழந்தை வந்து நெனச்சிருக்காங்க. அதனால போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்தாங்க. அந்த எக்ஸாம் அவங்க கிளியர் பண்ணலன்ட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க கவுன்சிலிங்க்கு வந்தாங்க. நான் கேட்டேன், "நீ வந்து தவறான முடிவு தானே எடுத்த. அப்புறம் எதுக்கு போயிட்டு நீ திருப்பி எழுதணும்னு நெனச்சு சொல்வேன்னா?" ஏன்னா, கடந்த ஒரு 2 வருஷமா என்னோட அம்மா வந்து இத பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருந்தாங்க. "உன்னால முடியும். நீ கிளியர் பண்ணிடுவ. நீ நெறைய வருஷமா இதுக்காக தான் நீ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க." நல்லா படிக்கிற குழந்தை. ஓகேங்களா? அதாவது இந்த மாடல் டெஸ்ட்லாம் வைப்பாங்கல்ல நீட் வரதுக்கு. அதுலலாம் கூட அவங்க நல்ல மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு குழந்தைக்கு செல்ஃப் டவுட் வந்துருச்சுன்னா, ஏன்னா 24 ஹவர்ஸும் உங்க அம்மா வந்து இத பத்தி தான் பேசிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்படியும் செல்ஃப் டவுட் வந்துட்டு திருப்பி நான் எங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். ஹாஸ்பிட்டலைஸ் ஆயி நான் எக்ஸாம் எழுதாம நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னா, எங்க அம்மா கண்டிப்பா அத பத்தி தான் ஆன்டி பேசியிருப்பாங்க. அதனால தான் அவங்களுக்காக நான் போய் எழுதிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அந்த குழந்தை வந்து இப்ப வந்து இன்ஜினியரிங் தான் படிக்கிறாங்க. அவங்க நீட்டுக்கே போகல. இது ஏன் வந்து அந்த குழந்தைகிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ, இல்ல அந்த குழந்தைய விட்டுடணும். நீ ஓகே. உங்களோட குழந்தை நீட் எக்ஸாம் எழுத முடியும். அவங்களால அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்குன்னு தானே பேரண்ட்ஸ் விட்டதோட ஸ்டாப் பண்ணிடணும். எதுக்கு அத வந்து 24 ஹவர்ஸும் பேசி, பேசி, பேசி அந்த குழந்தை வந்து இப்படி ஒரு டிப்ரஷனுக்குள்ள போகுதா? இப்ப நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு எஸ். இது மாரி தவறான முடிவு எடுப்பாங்க.